மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த புதன்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, இந்த வாரத்தின் மத்திய நாளின் பகல் முழுவதும் உம்முடைய கிருபை கருமங்களை வழிநடத்தி அதில் உள்ள உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஆரம்பம் முதல் முடிய பிரிந்து உன் பாதத்தில் அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களுக்கு தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை நித்திரை என்று விழிக்கச் செய்து மீண்டும் ஒரு புதிய நாளின் ஆயுள் கூட்டி கொடுத்த தயவிற்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நேற்றைய தினத்தில் புலால் உணவு மாமிசம் சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட வேண்டுமென்றால் எந்த மாமிசத்தை சாப்பிடலாம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய கசப்பான சத்தியத்தை நாம் அறியப் போகிறோம். அது எல்லோருக்கும் பிடிக்காது. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு மாறாக நடப்பது தான் நம்முடைய இயல்பு. பெற்றோர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதன்படி நடப்பதற்கு எல்லா பிள்ளைகளும் தங்களை ஒப்புக் கொடுப்பது இல்லை. வாலிப பருவம், உலகத்தின் மீதுள்ள ஆசை, நண்பர்கள் மீதுள்ள ஆசை, இவைகள் எல்லாம் பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியக்கூடாத ஒரு செய்கையை உருவாக்கும். அதை போலவே கிறிஸ்தவ மக்களும் ஆண்டவருடைய வேதாகமம் சொல்லுகிற சொல்லுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். சபை சார்ந்த தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்று அதுதான் சத்தியம் என்று நினைப்பார்கள். அதை குறித்து வேதம் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்பதையும், எந்த சத்தியத்தை இன்றைக்கு உலக மக்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதையும் குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது ஓய்வு நாள் சத்தியம் என்று நாம் எல்லோரும் அறிய வேண்டிய ஒன்று. ஓய்வு நாள் என்பது சில தேவையில்லை, வாரத்தில் எந்த நாளை வேண்டுமானாலும் நாம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ மக்களும் உண்டு. அன்பு பிள்ளைகளே, ஆனால் அதை குறித்து ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதம் எல்லா கிறிஸ்தவர்கள் கருத்திலும் இருக்கிறது. அந்த வேதத்தில் அவர்கள் நம்புகிற அந்த நம்பிக்கையின் கருத்து எழுதப்பட்டு இருக்கிறதா என்பதை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இதில் சில கேள்விகளை குறித்து நான் உங்கள் மத்தியில் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இந்த கேள்வி, நான் கேட்கின்ற கேள்வி தவறு என்று வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார். ஏனென்றால் ஒரு ஆத்துமா சத்தியத்தை அறியாதபடி தங்கள் இச்சைகளுக்கு செல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய செய்கையை குறித்து மனம் திரும்பி நல்லது எதுவோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் முழுமையாக வேத அடிப்படையில் சரி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இல்லை என்றால் இப்பொழுதும் நாம் படிக்கப் போகிற வேத வசனங்கள் உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதன்படி நடப்பதற்கு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படி உங்களை மிகவும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அந்த கேள்வி, நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஓய்வு நாள்
கிறிஸ்தவர்களுக்கு அவசியமா? வேதம் சொல்லுகிறது, ஆம், இது அவசியம்தான். ஏனென்றால் இது தேவன் எழுதி கொடுத்த 10 கற்பனைகளில் ஒன்று. எப்படி விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகாராதனை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ, அவருடைய நாமத்தை விண்ணிலே வழங்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, அடுத்தவர்களுடைய பொருள் மீது இச்சிக்கை ஆசை காட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, அதை போல இந்த ஓய்வு நாள் கற்பனை ஒன்று. எனவே 10 பிரமாணங்களை கை கொண்டால்தான் ஆண்டவர் பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்லி இருக்கிறார். மத்தேயு 19:17 வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று மத்தேயு 19:17 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பன்படி செய்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்தில் இந்த மத்தேயு 19:17 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் கற்பனை அவசியம். அதிலும் கற்பனையில் எழுதி கொடுத்த 4வது கற்பனையாகிய ஓய்வு நாள் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, எந்த கிழமை ஓய்வு நாளாய் ஆசரிக்கப்பட வேண்டும், அதாவது எந்த நாள் ஓய்வு நாளாய் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று யாத்திரையாகமம் 20:10 சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, 7வது நாள் தான் ஓய்வு நாள். அப்படி என்றால் வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாட்கள். அது எல்லோரும் அறிவோம். ஒரு மாதத்திற்கு எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? வேதத்தின் அடிப்படையில் 1260 நாட்கள். வேத அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன். மனித கணக்கு நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் வேதம் ஆண்டவருடைய கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற உலக சரித்திரத்திலே வைத்துதான் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் வாரத்திற்கு 7 நாட்கள் என்றும் சிருஷ்டிப்பின் படைப்பிலே, ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்றும் ஆதியாகமம் 7:8 நாம் வாசித்து சிறிய கணக்கொன்று போட்டு பார்த்தால் அதில் நமக்கு தெரியும். பின்பு வருடத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 360 நாட்கள். 360 நாட்கள் வருடத்திற்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் இப்பொழுது இருக்கக்கூடிய கணக்கு படி இது குறையவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஆண்டவருடைய வேத கணக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான். சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த கேள்வி, 7ஆம் நாள் என்ன கிழமை வருகிறது? 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7ஆம் நாள் என்ன கிழமை வருகிறது? சிலர் சொல்லுகிறார்கள் திங்கட்கிழமை என்று, பலர் சொல்லுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று. நாம் கற்ற கல்வி என்ன? நாம் எல்லோரும் நன்கு படித்தவர்கள்தான். நன்கு படித்தவர்கள். எந்த பள்ளியிலாவது திங்கட்கிழமை வாரத்தின் 1ஆம் நாள் என்று யாராவது கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? எந்த பள்ளியிலாவது செவ்வாய்க்கிழமை வாரத்தின் 1ஆம் நாள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. எந்த பள்ளியிலும் எந்த கல்லூரியிலும் கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் கற்றது எல்லாம் வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை என்றுதான் நாம் கற்றிருக்கிறோம். அதை வேதத்தில் 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் என்று சொல்லுகிறோம். இதுதான் 7ஆம் நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று நான் சொல்லுகிறேன்.
இதுவும் வேத அடிப்படையில் தான் சொல்லுகிறேன், நானாவது சொல்லவில்லை. அடுத்த ஒரு கேள்வி, எப்படி 7ஆம் நாள் சனிக்கிழமை என்று வரும் என்று பலர் கேள்வி கேட்பார்கள். ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டதற்கு பின்பு உங்களுக்குள்ளும் எழலாம். அதற்கும் ஒரு ஆதாரம் என்னவென்றால், வாரத்தின் முதல் நாள் என்று வேதாகமத்தில் 8 இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எங்கெங்கு என்றால், மத்தேயு 28வது அதிகாரம் 1வது வசனத்திலேயும், பின்பு மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்திலேயும் 1வது வசனத்திலேயும், பின்பு லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனத்திலேயும், இந்த யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலேயும் இந்த வார்த்தைகள் 4 இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்பு இதை அடுத்து நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 1 கொரிந்தியர் 11 யோவான் எழுதின நற்செய்தி நூலிலேயும் நாம் இந்த வாசகத்தை வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த 8 இடங்களிலே தான் அங்கு வாரத்தின் முதல் நாளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த நாளை நாம் எந்த நாள் என்று, என்ன கிழமை என்று உலக மக்கள் கொண்டாடுகிறோம்? யோசித்து பார்ப்போம். வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை என்று சொல்லுகிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து மரித்த நாளை எந்த நாள் என்று கொண்டாடுகிறார்கள்? என்ன கிழமையில் கொண்டாடுகிறார்கள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஒருவேளை வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை என்று அவர்கள் சொன்னால், 6வது நாள் சனிக்கிழமை இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அப்படி என்றால் அதை புனித சனி என்று தானே கொண்டாட வேண்டும். இன்றைக்கு புனித வெள்ளி என்று அவர் மரித்த நாளை கொண்டாடுகிறோம். ஒருவேளை திங்கட்கிழமை தான் வாரத்தின் முதலாம் நாள் என்று கொண்டாடுகிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து மரண நாளை சனிக்கிழமை என்று அல்லவா கொண்டாடுகிறோம்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறோம்? ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்த நாளை அது என்ன கிழமை கொண்டாடுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமையா அல்லது சனிக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை. சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் மரித்த நாள் வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடுகிற இன்றைய உலகம், அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற நாள் என்ன நாள் என்று வேதம் சொல்லுகிறது? அதை வேதாகமத்தில் ஆண்டவர் ஆயத்த நாள் என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே நாம் 23வது அதிகாரம் 55வது வசனத்தை 55வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. எந்த நாள் இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அந்த நாள் ஆயத்த நாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஆயத்த நாளை தான் இன்றைக்குரிய கிறிஸ்தவர்களாக நாம் எல்லோரும் புனித வெள்ளி என்று கொண்டாடுகிறோம். அவர் இறந்த நாளைத்தான் புனித வெள்ளி என்று கொண்டாடுகிறோம், அதில் சந்தேகம் இல்லை. சரி, அதற்கு அடுத்து வெள்ளிக்கிழமை மரித்தார்,
அடக்கம் பண்ணப்பட்டார். சனிக்கிழமை முழுவதும் கல்லறையில் இருந்தார். பின்பு 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்த்தெழுந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஞாயிற்றுக்கிழமை தானே கொண்டாடுகிறோம். சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி என்றால் நாம் கொண்டாட வேண்டிய நாள் ஒருவேளை திங்கட்கிழமை உங்களுக்கு வாரத்தின் முதலாவது நாளாக இருக்கும் என்றால் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. பின்பு அது ஞாயிறு கிழமை எத்தனாவது நாள்? 7வது நாள் என்று கொண்டாடுகிறோமே, அது 7வது நாளா? இல்லையே, வாரத்தின் முதலாம் நாள் அன்றல்லவா வேதம் சொல்லி இருக்கிறது. அங்கு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம் என்றால், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களையும் அவர்கள் எடுத்து கொண்டு வந்து வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையை பார்க்கும்படி கல்லறைக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிக்க வேண்டும். வேதம் இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கும்போது, மரித்த நாள் ஆயத்த நாள் வெள்ளிக்கிழமை எல்லோரும் அறிந்த உண்மை, உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் உலகம் அறிந்த உண்மை. ஈஸ்டர் பண்டிகை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாடுகிறோம். இது உலகம் அறிந்த உண்மை. பின்பு இதை சரியாக ஆசரிக்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் ஏன் ஓய்வு நாள் 7வது நாள் என்று சொல்வதற்கு மறுக்கிறார்கள், அல்லது கூச்சப்படுகிறார்கள், அல்லது வெறுக்கிறார்கள்? சற்று யோசிப்போம். வேதாகமத்தில் ஒரே நியமம்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இறந்த நாளையும் உயிர்த்தெழுந்த நாளையும் சரியாக கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் ஏன் கொண்டாடுவது இல்லை? அதுதான் என்னுடைய ஒரு வருத்தமான ஒரு கேள்வி. கொண்டாடக்கூடாது என்று யாரும் சொல்லி இருக்கிறார்களா? உங்கள் போதகர் சொன்னாரா? அல்லது உங்கள் திருமறை சொல்லுகிறதா? இல்லையே. மரித்த நாளும் உயிர்த்தெழுந்த நாளுக்கும் இடையில் ஒரு நாள் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய சனிக்கிழமை, பெரிய ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் ஆதி கிறிஸ்தவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை எப்படி பாவிக்கிறோம் என்பதை நான் இனி சொல்வதற்கில்லை, நீங்களே சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். சரி, வாரத்திற்கு எத்தனை நாள்? அது எல்லோரும் நான் முன்பே சொல்லிவிட்டேன் 7 நாட்கள் என்று. வாதத்திற்கு 30 நாட்கள் என்று சொல்லிவிட்டேன். எந்த நாள் 7வது நாள் என்றும் சொல்லிவிட்டேன். என்ன கிழமை 7வது நாள் என்றும் சொல்லிவிட்டேன். பின்பு இந்த கிழமையை நாம் ஆசரிப்பதற்கு நமக்கு ஏன் தயக்கம்? அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு போதும் என்று நான் நினைக்கிறேன். இதை நான் என்னுடைய சுய கருத்தின்படி சொல்லவில்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தியத்தை அறியாமல் நீங்கள் அறிந்தும் அறியாமல் போல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது எப்படி உங்களை விடுதலையாக்கும்? யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இதை எங்களுடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் அதற்கு வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆமோஸின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவர்களுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள். எங்களுடைய பிதாக்கள் இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், உங்கள் பிதாக்கள் பொய்யை நம்பி மோசம் போய்விட்டார்கள். நீங்களும் அந்த பொய்யை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 15-16வது வசனத்தில்,
மூப்பனும் கணம் பொருந்தியவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். யார் எங்களுடைய போதகர் சொன்னார், எங்களுடைய பிஷப் சொன்னார், எங்களுடைய தலைமை போதகர் சொன்னார், எங்களுடைய 2ஆம் போதகர் சொன்னார், 3ஆம் போதகர் சொன்னார் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், போதகர்கள் நம்மை ஒரு நாளும் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல மாட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, நீதிமான்களே அதில் பிரவேசிப்பது அரிதென்றால் பாவிகளாகிய நாம் எப்படி அதில் பிரவேசிப்போம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே போதகர்கள் உங்களை நம்பினால், நீங்கள் போதகருடைய வார்த்தைகளை நம்பினால், போதகர் உங்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களே சத்தியத்தின்படி போதிக்கவில்லை. எந்த போதகர்கள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமையை ஞாயிற்றுக்கிழமை என்று போதிக்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தின்படி போதிக்கவில்லை. 1 பேதுரு 4:11 சொல்லுகிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். எசேக்கியேல் 22, 25, 26 சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான ஒற்றுமை காண்பியாமலும் இருந்து தங்கள் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். இதுவும் இந்த வேதத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு வேதாகமத்தில் தங்களுடைய கைபேசியில் பதித்து இருக்கிற பிள்ளைகள் அநேகருடைய அந்த பைபிள் ஆப்பிலே இந்த எசேக்கியேல் 22வது அதிகாரம் இந்த 26வது வசனத்தை நீங்கள் தேடி பார்த்தால் அது உங்களுக்கு இருக்காது அந்த இடத்திலே. அதன் ஆசாரியரின் வேதத்திற்கு அநியாயம் செய்து என்ற வார்த்தை அந்த இடத்தில் இருக்காது. சில ஆப்பிலே இருக்காது. அப்படி என்றால் போதகர் உங்களை கற்றுக் கொடுத்தார் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எங்களுடைய பெற்றோர்கள் இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கார், இதுதான் சத்தியம் என்று. அதில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்ட நம் அனைவருக்குள்ளும் தேவ கிருபையானது எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து அந்த மெய்யான சத்தியத்திற்குள் நாம் கடந்து சென்றால் நம்மை ஆண்டவருக்குள் பரிசுத்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் என்னோடு கூட ஜெபத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க விரும்பினால், இந்த சத்தியம்தான் வேத சத்தியம் என்பதை நீங்கள் நம்பினால் என்னோடு கூட ஜெபத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய வல்லமை இருந்து அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தருளும். இன்றைக்கு உலகம் நீர் வேதத்தில் சொல்லாத ஒரு நாளை ஓய்வு நாள் என்று ஆசரித்து வருவதை என் தேவன் அறிவீர். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அதை செய்து கொண்டு இருப்பதை நீர் உணர்வீர். ஒருவேளை பாரம்பரிய பழக்கம் அவர்களை அந்த வழியில் நடக்க செய்திருந்தாலும் அது உங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போகாதீர்கள் என்று ஆமோஸ் 2:5 சொல்லப்பட்டு இருக்கிறீரே. அந்த வாக்கியத்தில் இருந்த பிள்ளைகள் தங்களை மாற்றி, நாங்களும் அந்த குணத்தில் இருந்தால் எங்களை மாற்றி உம்முடைய உண்மையான நாளை ஆசரிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். அது கற்பனைகள் ஒன்று ஆண்டவரே. ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டிருந்த ஒன்றிலே விலகி இருந்தால் அவன் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொள்ளாத ஒன்றுக்கு சமமாம் என்று யாக்கோபு 2:11 வாசிக்கிறோம். ஆவியானவர் நீட்டாமே அந்த பாதகத்துக்கு எங்களை நீக்கி கேட்ட ஒவ்வொருவரும் இந்த உண்மையான சத்தியத்தின் பாதைகளை நடப்பதற்கு பிள்ளைகளை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊடுருள் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தரோடு சேர்ந்திருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.